வணக்கம் நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2K கிட்ஸோட டிசிப்ளின். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சவாலாக தான் இருக்குது. எல்லோருடைய கருத்துக்களுமே என்னவாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அவங்கள சமாளிக்க முடியல, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய 80s கிட்ஸ் 90s கிட்ஸான பேரண்ட்ஸாக இருக்கிற 2K கிட்ஸோட பேரண்ட்ஸ் அவங்க தான் இதுக்கு எல்லாமே முதல் காரணமே அவங்க தான். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கிய காரணமே அன்றைக்கி நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது 80s கிட்ஸ் 90s கிட்ஸோட சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஏதோ ஒரு தவறு செய்கிறான்னு வச்சுங்களேன், அப்போ வந்து தட்டி கேட்குறாரு. அன்றைக்கி நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இன்றைக்கி 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸு இன்றைக்கி 2K கிட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்காங்க, நாம் எப்படி வந்து ஆசிரியரிடம் வந்து ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாவே இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் தவறு செய்கிறான், ஆசிரியர் கண்டிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்கள் 80s கிட்ஸ் 90s கிட்ஸோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியரை சந்தித்து கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி அடி பின்னி எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட பெற்றோர்களை வந்து அன்றைக்கி சொன்னாங்க. பட் இன்றைக்கி 2K கிட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கிற நாம், அதாவது 80s 90s கிட்ஸ், நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கி நிறைய கஷ்டங்கள் நாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தோம், நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ நாம் பட்ட கஷ்டங்கள் எதுவும் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் நம்மளோட பிள்ளைகள் வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்குற எல்லா பொருளையுமே நம்ம வாங்கித்தரோம். அவங்க எதிர்பார்க்குற எல்லாமே அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் உடனுக்குடன் கிடைக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் பட்ட கஷ்டங்கள் நம்மளோட குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய 80s அண்ட் 90s கிட்ஸ் வந்து நினைச்சதுனால தான் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸோட அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து அடையவில்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம 80s அண்ட் 90s கிட்ஸாக இருக்கிற நாம் தான் வந்து காரணம். அன்றைக்கி ஆசிரியரோட கை ஓங்கி இருந்துச்சு, ஆசிரியர் கையில் பிரம்பு இருந்துச்சு. அந்த பிரம்பின் காரணமாக நாமெல்லாம் நல்ல ஒழுக்கத்தோடு வந்து இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயம், ஆசிரியராக தண்டிக்கிறாரு, ஒரு மாணவனை வந்து அவர் தவறு செய்கிற காரணத்துக்காக அவனை வந்து சின்னதாக அடிக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் அடிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக என்னோடய பையனை வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80s அண்ட் 90s கிட்ஸ் வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு சின்ன விவாதமே நிறைய பண்ணுறோம் நாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் தவறு பண்ணுறதுக்கு நிறைய வழிவகை கொடுக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறார் குற்றங்களே நிறைய நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2K கிட்ஸோட கண்ட்ரோல் இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த சிறார் குற்றங்கள் நிறைய நடக்குது. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக 80s அண்ட் 90s கிட்ஸு பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் இந்த 2K கிட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து எடுத்து புரிய வைக்கணும். அவங்களுக்கு இன்னொரு சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்குது, அதை வந்து தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன அந்த கதை அப்படின்னா, நாம் பட்ட கஷ்டங்களில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும், நாம் பட்ட கஷ்டங்கள் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு நம்ம போக வாழ்க்கையை நம்ம கொடுக்குறோம். ஸோ நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க முடியாமல் நாம் வந்து தவிக்கிறோம். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்த நம்மளாலேயே இவங்களை வந்து இன்றைக்கி ஹேண்டில் பண்ண முடியல, கஷ்டங்களை அனுபவித்த நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்படிங்கும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்கிற இந்த 2K கிட்ஸு இன் ஃப்யூச்சர் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, அவங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் புரிய வைங்க. கண்டிப்பாக இந்த 2K கிட்ஸ் வந்து இந்த பதிவை வந்து தெளிவாக பார்க்கணும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்த எங்களாலேயே உங்களை சமாளிக்க முடியல அப்படின்னா, எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற நீங்கள் இன் ஃப்யூச்சர் உங்களோட பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போவே நீங்கள் சுதாரிச்சுட்டு நம்ம என்னென்ன தவறு செய்கிறோம் அதெல்லாம் வந்து தவறு இல்லாமல் நம்மளோட டிசிப்ளின் வைஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.